السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوفون بالنذر ويخافون يوما كان شره مستطيرا ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. قال النبي صلى الله عليه وسلم: فاطمة سيدة النساء أهل الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து 3ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு மாதர் திலகம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லையில்லாத அன்பு கொண்டிருந்தார்கள். அதனால்தான் இப்படி சொன்னார்கள்: ஃபாத்திமத்து பிதுஅத்தும் மின்னி ஃபமன் அக்லபஹா ஃபகத் அக்லபனி. ஃபாத்திமா என்னுடைய சதை துண்டில் ஒன்று. யாராவது அவளை கோபப்படுத்தினால் அவர் என்னை கோபப்படுத்தியவராவார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஊருக்கு வெளியூருக்கு புறப்பட்டாலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இறுதியாக பார்த்துவிட்டு போவார்கள். வெளியூரிலிருந்து திரும்பி வந்ததும் முதலாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பார்ப்பார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையாகவே இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், ஐயுன்னாசிக்கான அஹப்ப இல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிரியமானவர் யார் என்ற கேள்வியினுடைய பதிலாக ஃபாத்திமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு பிடித்தமானவராக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள்: மா ரஅய்து அஹதன் அஷ்பஹ சம்தன் வ தல்லன் வ ஹதியன் பிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கியாமிஹா வ குஊதிஹா மின் ஃபாத்திமா பின்த் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக
ரொம்ப அன்பும் பாசமும் இருக்கிற போது தன்னுடைய ரோல் மாடலாக யாரின் மீது நமக்கு ரொம்ப அன்பு இருக்கிறதோ பாசம் இருக்கோ, யாரை நம்ம ரொம்ப விரும்புறோமோ அவர்களே ரோல் மாடலா ஆக்கியும். யாரை நம்ம ரோல் மாடலா எடுத்துட்டோமோ அவர் தலைவாடுற மாதிரி நாமளும் தலைவாடணும்னு நினைப்போம். அவர் மொட்டை அடிச்சா மொட்டை நமக்கு பெஸ்டா மாறிடும். அது வரைக்கும் மொட்டை அடிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்காத காரியமா இருக்கும். ஆனா தலைவர் மொட்டை அடிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, அப்புறம் நம்ம ஈஸியா மொட்டை அடிச்சிருவோம். தலைவர் கிழிஞ்ச சட்டை போட்டாருன்னா நாமளும் கிழிஞ்ச சட்டை தான் போடுவோம். தலைவர் ஏதாவது கிழிஞ்ச பேண்ட் போட்டாரு அப்படின்னா நம்மளும் கிழிஞ்ச பேண்ட் தான் போடுவோம். அது வரைக்கும் அந்த கிழிஞ்ச பேண்ட் நமக்கு அசிங்கம். ஆனா தலைவர் போட்டுட்டா அது நமக்கு அழகான ஆடையா மாறிடும். அவர் என்ன கலர் போடுறாரு, அவர் என்ன கம்பெனி போடுறாரு, இதெல்லாம் ஒவ்வொன்றையும் துருவி துருவி பார்த்து அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இயற்கையாகவே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாயலை கொடுத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உட்காருவாங்களோ அதே மாதிரி ஃபாத்திமா அவர்களும் உட்காருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எந்திப்பாங்களோ அது மாதிரி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் எந்திப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமைதியா இருப்பாங்களோ அதுபோல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அமைதியா இருப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்திருக்கும், அவர்களை போல இருக்கும். எந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களை விருப்பப்பட்டார்கள் என்றால், இதா தகலத் அலன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம இலைஹா ஃபகப்பலஹா வ அஜ்லஸஹா ஃபீ மஜ்லிஸிஹி. சின்ன பிள்ளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 41வது வயசுலதான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பிறக்கிறாங்க. 63 வயசு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்களா, 41 வயசுலதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் போது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 22 வயசு. 15.5 வயசுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி கொடுத்தாங்க, திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே ரொம்ப சின்ன பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போது மகள் உள்ள வந்துருவா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வந்த உடனே அப்படியே உட்காரட்டும் அல்லது வரட்டும்லாம் இருக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் உள்ளைய தூக்கி முத்தமிட்டு முன்னாடி கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு தான் அடுத்த வேற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மேல பாசம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அத்தா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாசலுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடமிருந்து முத்தம் வாங்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. கதவு திறந்தாருக்கு உள்ள வாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அம்மாவையோ அத்தாவையோ அப்படிதானே சொல்லுவோம். கதவு திறந்தாருக்கு உள்ள வாங்க, திறந்துட்டு வந்துருங்க, போகும்போதே சாவி எடுத்துட்டு போயிடுங்க, வரும்போது டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணாதீங்க, வந்து பெல் அடிச்சுட்டு அப்படிலாம் கஷ்டப்படுத்த கூடாது. ரொம்ப பேர் பாருங்க சுபுவுல மட்டும் சாவியோட வருவாங்க, சுபுவுக்கு வரும்போது சாவியோட வருவாங்க. ஏன் அப்படின்னா திரும்ப போய் பெல் அடிச்சா அவ்வளவுதான், பூரி கட்ட அடி விடும். அதனால மரியாதையா வரும்போதே சாவியோட வந்துட்டா திரும்ப போகும்போது அமைதியா சத்தம் இல்லாம சாவியை திறந்து உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணாம போய் நாம படுத்திருந்தோம், அப்பதான் பொழைச்சோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அத்தா உள்ள வர்றாங்க அப்படின்னா வந்து எழுந்து வந்து அத்தாவை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து முத்தத்தை வாங்கிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஒத்து வாழ்ந்ததனுடைய பலன் சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி என்கிற மகுடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாங்க. இப்ப பெண்களுக்குண்டான ரோல் மாடலாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒவ்வொரு வருடமும் பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். அதாவது
அத்தா மகளுக்கும் உண்டான உறவுக்கு மிக பெரும் எடுத்துக்காட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு அத்தாவும் மகளும் எப்படி இருக்கணும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே போல ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணுங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும். நாம நம்மளுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா எப்படி பார்ப்போம்? எப்படி பார்க்கிறோம்? இல்ல வசதியா இருக்கணும், கஷ்டப்பட கூடாது, போற இடத்துல சிரமப்படக்கூடாது, ஒத்த பிள்ளையா பெற்று வச்சுட்டா கேட்கவே வேணாம். போற இடத்துல என் பிள்ளைக்கு சமைக்க தெரியாது, பாத்திரம் கழுவ தெரியாது, கூட்ட தெரியாது, எல்லாத்துக்கும் வேலைக்காரி வைக்கணும், வேலைக்காரி வச்சு எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். பின்ன இவளுக்கு என்னதான் வேலை? வர்ற மருமகளுக்கு சாப்பிடும், நல்ல அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிடுவா, தூங்குவா. ஏதாவது சமையலாவது தெரியுமா? சமையலுக்குலாம் ஆள் வச்சிருங்க, இல்லைன்னா ஆர்டர் பண்ணிடுங்க. எப்போதாவது விருப்பப்பட்ட டீ காஃபி ஏதாவது போடுவா, அதுலயே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சுடுதண்ணி வைக்க தெரியும், வைக்க தெரியலன்னா நீங்களே வச்சு கொடுத்துருங்க. இப்படிதான் பொண்ணு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக சர்தார், தன்னுடைய பிள்ளைகளிலேயே ரொம்ப பிடித்தமான புள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணாங்க. எப்படி மாப்பிள்ளை செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களிலேயே மிகவும் கோடீஸ்வர சஹாபின்னா அவர்தான். பெரும் சொத்துக்கு அதிபதி. இஸ்லாத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாரு, இஸ்லாத்துக்கு பின்னாடி ஒட்டுமொத்த சொத்தை மக்காலே விட்டுட்டு வந்துட்டாரு, 5 பைசா எடுத்துட்டு வரல. ஆனா மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனால வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சு மதீனாவுல அந்த அன்சாரிகளை விட பெரும் கோடீஸ்வரரா அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வளர்ந்தாங்க. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபிகளாருடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பொண்ணு கேட்டார், எனக்கு கட்டி கொடுங்க கேட்டார். நல்ல கோடீஸ்வர மாப்பிள்ளை, சும்மா இல்ல, இபாதத்திலையும் குறைஞ்சவர் அல்ல, நல்ல இபாதத்தாளி, நல்ல மனுஷர், எந்த குறையும் இல்ல, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, எதுவுமே இல்ல, நல்ல வசதி வாய்ப்பு, நல்லா இருக்கிறார். அப்துர் ரஹ்மான் அவுஃப் வந்து கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலே சொல்லல. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், வேணாம்னு சொல்லல, தரமாட்டேன்னு சொல்லல, இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, அது போன்றவங்களும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பெண் கேட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா யார் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தம்பி முறை வேணும். ஆனா ரசூலுல்லாஹ் தான் அலி ரலியல்லாஹு தஆலா சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அலி ரலியல்லாஹு தஆலா பெரிய சம்பாத்தியம்லாம் கிடையாது, பெரிய காசு பணம்லாம் அவர்கிட்ட கிடையாது. நல்ல வீரர், நல்ல ஈமு, நல்ல அறிவாளி, பயங்கரமான அறிவாளி, நல்ல வீரமான ஆள். ஆனா பெரிய சொத்து சுகம்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா கிடையாது. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள மத்தவங்க எல்லாம் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு தஆலா இவங்க எல்லாமே அலியை தூண்டி விடுறாங்க. நாங்களாம் போய் கேட்டோம், ஒண்ணு தரமாட்டேன்ட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, நீங்க போய் கேளுங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் எந்த முகத்தை வச்சுட்டு கேட்கறது? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல தான் சாப்பாடு வாங்கி அங்கதான் வளர்ந்துகிட்டு இருக்கேன், அங்கதான் சாப்பிடுறேன், என்கிட்ட பெரிய வருமானம்லாம் ஒண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லை. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க முடியும் அப்படின்னு பல தடவை அலி ரலியல்லாஹு தஆலா மறுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் பொண்ணு கேட்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாங்க. ஒரு கட்டத்துல வம்படியா அப்படி தள்ளி விடுறாங்க. பசங்க அப்படிதான், நாமளா ஒரு பொண்ணை லவ் பண்றதை விட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உசுப்பேத்தியே ஒரு பொண்ணை லவ் பண்ண வைப்பாங்க. நமக்கு ஆசையும் இருக்காது, அந்த பிள்ளை மேல ஒரு இதுவும் இருக்காது, இன்ட்ரெஸ்டும் இருக்காது, கண்டுக்கவே மாட்டோம். ஆனா சும்மா சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சும்மா இருக்க மாட்டேன், அது ஒண்ணு பாக்குற மாதிரியே இருக்குதுடா அப்படிமா, உங்ககிட்டதான் வர்ற மாதிரியே இருந்த, சம்பந்தமே இல்லாம தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்து விடுவாங்க. வளர்த்து விடுறது யாரு? எல்லாம் சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆசையை வளர்த்து விட்டு லவ் பண்ண வச்சிருவாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா போகணும்ன்ற அந்த ஃபாத்திமாவை முடிக்கலான்னு ஆசை இருந்தாலும் எந்த முகத்துல கேட்கறது தெரியல. ஆனா சுத்தி இருந்த நண்பர்கள் எல்லாமே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, போங்க போய் கேளுங்க கேளுங்க.
ஒரு கட்டத்துல தைரியத்தை வரவழைச்சிட்டு எப்படியாவது இன்னைக்கு போய் கேட்டுறது அப்படின்னு ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். வாங்க உட்காருங்க. உட்கார்ந்தா என்ன வாயை திறக்கிறதுன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹின் மீது வைத்திருந்த மரியாதையின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க எனக்கு வாயே வரல. உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு எனக்கு கேட்க வாயே வரல. கொஞ்ச நேரம் நானும் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க எங்க பேசிட்டு திரும்ப அலியே எது விசேஷமா அப்படின்னு கேட்கறாங்க. நான் இல்ல சும்மா வந்து உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டேன். நேரத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே கேட்டாங்க, என்ன ஃபாத்திமாவை பொண்ணு கேட்டு வந்தீங்களோ அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கேட்டாங்க, என்ன ஃபாத்திமாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறீங்களா என்ன கேட்டாங்க. அப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்பா நல்லதான் போச்சு அவங்களே கேட்டாங்க அப்படின்னு ஆமா யா ரசூலல்லாஹ் சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன வச்சிருக்கிறீங்க மகர் கொடுக்கறதுக்கு? சும்மாவா கட்டி கொடுக்க முடியும்? என்னுடைய ஈரக்கொழுந்து, எனக்கு ரொம்ப பிடித்தமான மகள். அபூபக்கர் அவரா வந்து கேட்டார், உமர் அவரா வந்து கேட்டார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரா வந்து கேட்டார். ஆனா அவங்களுக்கு எல்லாம் பதில் அளிக்காத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத, பொருளாதாரத்துல வசதி இல்லாத, பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லாத அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை மனசுல நினைச்சிட்டு வந்ததை வம்படியா மனசுக்குள்ளே இருந்து வெளியெடுத்து போட்டு, நீங்க என்ன ஃபாத்திமாவையா ஹித்மத் செஞ்சு வந்தீங்க பொண்ணு கேட்டு வந்தீங்கன்னு தானா கேட்டு அவர் ஆமான்னு சொன்ன உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்யாணம் முடிக்கணும்ல, கல்யாணம் முடிச்சா மகர் கொடுக்கணும், மகருக்கு என்ன வச்சிருக்கிறீங்க என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவரு சொன்னாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னத்தை வைக்க, நான் உங்கள்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன், நான் என்ன பெருசா மகருக்கு நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கேட்கிறாங்க, ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு இந்த கேடயம் ஒண்ணு இருந்துச்சு, வாளுக்கு போகக்கூடிய கேடயம் இருந்தது, அந்த கேடயம்னா என்னாச்சு இருக்கா இல்லையா? அது இருக்கு யார சொல்ற இருக்கு, அதை வித்து கொடுங்க மகர் கொடுங்க அப்படின்னா. அப்படின்னா இங்க சும்மாதான் வந்தாரு, வந்து உட்கார்ந்தவருக்கு நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே எடுத்து கொடுத்து பொண்ணு பார்க்க வந்தீங்களான்னு கேட்டு அடுத்த கட்டத்துக்கு போய் மகர் இருக்கான்னு கேட்டு அதுலயும் அவர் பின்வாங்கும் போது பரவாயில்ல இப்படி ரூட் சொல்லி கொடுத்து மகருக்கு இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரூட் சொல்லி கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா இன்ஷா அல்லாஹ் கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலான்ட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்து அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு அவங்க வச்சிருந்த அந்த கேடயம், அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல இதை வித்து மகர் கொடுத்துருன்னு, அந்த கேடயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அமௌண்ட் கொடுத்து பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. விற்கதானே போறீங்க, வேற யார்கிட்டயே போய் விற்கிறதுக்கு நான் வாங்கிக்கிறேன். நாம தெரிஞ்சவங்ககிட்ட வாங்குவோம். எப்படி வாங்குவோம் அப்படின்னா, தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கினா அடிமாட்டு விலைக்கு வாங்குவோம். தெரிஞ்சவங்க நமக்கு அப்படித்தான் தரணும், அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அப்படி பண்ணல. சாதாரணமா அதை வித்தா என்ன அமௌண்ட் வருமோ அதை விட 4 மடங்கு அதிகமா பணம் கொடுத்து கேடயத்தை வாங்கினார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு விருப்பம் கேடயத்தை வாங்குறது அல்ல, அலி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படி ஹெல்ப் பண்றது? அந்த ஹெல்ப் சாதாரண அவர் தலை குனிற மாதிரி ஆயிடக்கூடாது, பிச்சை போடுற மாதிரி ஆயிடக்கூடாது, உதவியா தான் இருக்கணும். அதை எப்படி பண்றது? அந்த கேடயத்தை வாங்கலாம், அந்த கேடயத்தை அதிகமான ரேட் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, எவ்வளவு நாள் காசு கொடுத்து வாங்கலாம். அப்படி கொடுக்கும் போது அவர் கேடயத்தை வித்து சம்பாதிச்சார், அவருடைய சம்பாத்தியம், அவருடைய சம்பாத்தியத்திலிருந்து மகர் கொடுக்க போறார். உங்களுக்கு மகர் கொடுக்க வசதி இல்லையா? ஆமா, நான் வேணா ஒரு 1001 ரூபாய் தர்றேன் மகர் கொடுங்க, அப்படி சொல்றது இல்லை. அப்படி சொன்னா அதுக்கு என்ன பேரு? இவர் மகரே அவற்றை வாங்கி கொடுத்தாலும் மாப்பிள்ளைக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, என் பொண்டாட்டிக்கு மகர் கொடுக்க கூட எனக்கு வக்கில்லாம போச்சு, அது கூட எனக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு, அவர்கிட்ட அந்த அந்த உறுத்தல் கூட வரக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க, அதிகமான விலை கொடுத்து அதை வாங்கிட்டாங்க. வாங்கி கல்யாணத்துக்கு பிறகு அதே கேடயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க திரும்பி அதே கேடயத்தை. ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலா பயங்கரமான வீரர், ஏதாவது போருக்கு போனான்னா சும்மா இருக்க மாட்டார், தாத்தூர் சல்கள் உள்ள இறங்கி வாள் வீச ஆரம்பிச்சுவார். அப்ப அவருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு உண்டான கேடயம் அது, அது தேவை, அவருக்கு அவசியமானது. ஆனா இப்ப வேற வழி இல்லாம அதை வித்துட்டாரு. வித்ததுக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு திருமணத்துக்கு பிறகு
ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல, அந்த கிஃப்டாக அதே கேடயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு ஒரு வரன் பாக்குறாங்க, ஒரு மாப்பிள்ளை பாக்குறாங்க. அந்த மாப்பிள்ளைட்ட பணம் இருக்கான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, அவர் நல்ல குணமுள்ளவரா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அவர்கிட்ட வீரம் இருக்கு, பின்னால் அவரால் என்ன செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். அவருக்கு அறிவு இருக்கு, அந்த அறிவால் அவர் மிகப்பெரிய தேர்ச்சி பெற முடியும். அவர்கிட்ட நல்ல அஹ்லாக்குகள் இருக்கு, குணம் இருக்கு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மைப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் நினைச்சு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்து 8.5 வருஷம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்த வாழ்க்கை. 15.5 வயசுல தானே கல்யாணம் ஆகுது, 22, 23 வயசுல மௌத்து. 8.5 வருஷம் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் வாழ்ந்த வாழ்க்கை 8.5 வருஷ வாழ்க்கை. இந்த 8.5 வருஷ வாழ்க்கையில அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா எந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த நேரத்திலேயும் எனக்கு இந்த தேவை இருக்கு என்று அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டதே கிடையாது. 8 வருஷத்துல ஒரு தடவை கூட எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் என்று ஆசைப்பட்டு கேட்டது கிடையாது. கேட்டது கிடையாது மட்டும் கிடையாது, தன்னுடைய கணவருக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உதவியா இருக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஹெல்ப்பா இருந்தாங்க, உதவியா இருந்தாங்க. ஆட்டுக்கள் அரைப்பாங்க, ஆடு இது அரிசி போட்டு கோதுமையை போட்டு அரைக்கக்கூடிய அரவை, அதெல்லாம் அரைச்சி 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 ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய கையெல்லாம் காய்ச்சி போச்சு. மூட்டை தூக்குறவங்களுடைய கையை பார்த்துருக்கோம்ல, நம்ம கையெல்லாம் சும்மா பசுமையா இருக்கும். ஏன் 5 கிலோ அரிசி மூட்டை கூட தூக்க மாட்டோம். 5 கிலோ அரிசி மூட்டை கூட ஆர்டர் பண்ணா நேர வீட்டுக்கு வந்து சில இடத்துல வீட்டு கதவை திறந்து விட்டு இந்த அங்க வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். அவன் முன்னாடி கூட வச்சுட்டு போயிடக்கூடாது, வச்சுட்டு போனா நாம தூக்கி வைக்க வேண்டியது வந்துடும். அதனால வா இங்க வா, இந்த இடத்துல வை. தண்ணி கேன் போடுறவன என்ன செய்யறோம், வெளியிலே வச்சுட்டு போக சொல்றோம். தண்ணி கேன் போட வந்தவனா வா, அது கிச்சனா இருந்தாலும் பரவாயில்ல, கிச்சனுக்குள்ள போய் அங்க வச்சுட்டு போ. அவன் மூடியை ஓபன் பண்ணி கவுத்திட்டு போடும். அது கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம். அதனால நம்ம கையெல்லாம் எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்கும். ஆனா வேலை செய்யறவங்க கஷ்டப்படுறவங்களுடைய கையெல்லாம் மரத்து போயிருக்கும், காய்ச்சி போயிருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கையெல்லாம் காய்ச்சி போயிருந்தது. எப்படிப்பட்ட மகள், எவ்வளவு பாசமான மகள். ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதை தாண்டி ஈருலக நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாசமான பிள்ளையினுடைய நிலை இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொகுசா வாழ வைக்கணும் என்று நினைக்கல, சிரமங்கள் கஷ்டங்கள் பட்டார். ஒரு கட்டத்துல கணவருக்கு மனசு கேட்கல, மாப்பிள்ளைக்கு என் முன்னாடி இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு. ஒரு போர் முடிஞ்சு அந்த போர்ல இருந்து கனிமத் பொருட்களும் அடிமைகளும் கிடைச்சிருக்கு. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யார் என்ன உங்களுக்கு கனிமத் பொருள் வச்சுக்கோ, உனக்கு அடிமை வச்சுக்கோ அப்படின்னு பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாங்கிட்ட சொல்றாங்க, ஃபாத்திமா இப்ப கனிமத் பொருள் எல்லாம் வந்திருக்கு, போர்ல இருந்து அடிமைகள்லாம் கிடைச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. உன் மேலதான் உங்க அத்தாக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நீ என்ன செய்ய, போய் உங்க அத்தாட்ட ஒரு அடிமையை வாங்கிட்டு வா, கொஞ்சம் உனக்கு வேலைக்கு ஹெல்ப்பா இருக்கும், மற்றதெல்லாம் அரைக்க கொள்ள கொஞ்சம் உதவியா இருக்குமே, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. உடனே இதுல இருந்து இன்னொரு சட்டம் எடுத்துடக்கூடாது பாத்தீங்களா. அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய மகளையே என்ன செஞ்சிருக்காங்க, எதையாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால நம்ம பொண்டாட்டியும் கல்யாணம் முடிச்ச பின்னாடி என்ன செய்யலாம், அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படி ஆதாரம் முடிச்சிடக்கூடாது. அதான் பாதுகாக்கணும். ரொம்ப சிரமத்துல கஷ்டத்துல இவராலே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழல்ல தன்னுடைய மனைவிக்காக, இப்ப நமக்காக மனைவிக்காக இல்ல, நமக்காக நான் கடை வைக்கணும், நான் ஏன் கடை வைக்கணுங்கிறேன், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே, உனக்கு சம்பாதிச்சு போடணும்னா நான் கடை வைக்கணும். ஆமா, கடை வைக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, அதனால உங்க அத்தாட்ட போய் 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வா, இப்படி அனுப்புறோம். ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா அப்படி அனுப்பல. தன்னுடைய மனைவி சிரமப்படுறாங்க, மனைவிக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு போய் கேட்க சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப தயங்கி போனாங்க. போய் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள போய் ஓரமா பதுங்கி நின்றுட்டாங்க. கேட்கக்கூடிய அந்த இது வரல, அத்தாட்ட கேட்கறதுக்கு மனசு வரல.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, பம்மி நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருக்கும் போது கடைசி அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டார். வந்து என்ன வாங்கியாச்சா? இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கேட்கறதுக்கு, அதனால அப்படியே நிக்கிறேன். சரியான ஆள், உங்க அத்தா பெத்த புள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இவரே என்ன செஞ்சாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகன் வந்திருக்கிறாரு பாத்தியலா? பார்த்தேன் நிக்கிறாங்க, பார்த்தேன் கவனிச்சு. எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்களா? கேட்போம், என்ன விஷயமா, எதுக்கு வந்திருக்காங்க? கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு பாத்திமாவுக்கு, அதனால ஒரு அடிமையை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அடிமையை கேட்டு, யாரு? பாத்திமா ரலியல்லாஹு வாய்த்து வந்து கேட்கல, செஞ்சதெல்லாம் யாரு? அலி ரலியல்லாஹு தன்னுடைய மனைவிக்காக சிபாரிசு பண்றாங்க மாமனார்ட்ட. ஒரு அடிமை ஊருக்கெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, யார் யாருக்குள்ளமோ எவ்வளவு செய்றீங்கல்ல, சொந்த மகளுக்கு ஒண்ணு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மாவை கூப்பிட்டு, மாமா என்ன விஷயம்? அப்படியா? கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிமையை விட ஒரு உயர்தரமான ஒரு பொருள் நான் உனக்கு தரவா? நீ நைட்டு தூங்கும் போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டா இருப்பல, தூங்கும் போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, மொத்தம் 100 ஆச்சா? இந்த மூணையும் ஓதி கையெல்லாம் ஊதிட்டு அந்த அந்த ஊதின கைய உடம்பெல்லாம் தடவிட்டு நீ படுத்துருமா. காலையில எந்திக்கும் போது ஒரு கையால் இருந்து வேலை செஞ்சா எவ்வளவு நீ துடிப்பா இருப்பியோ, நீ ரொம்ப எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருப்பியோ, அதே மாதிரி எனர்ஜெட்டிக்கா நீ முடிப்ப. அடிமையை கொடுக்கல, ஊருக்குலாம் அடிமை கொடுத்தாங்க. ஆனா ஃபாத்திமாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது தஸ்பீஹாத்தே ஃபாத்திமா அப்படின்னா அதுக்கு பேரு. தொழுகைக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதணும்ல, இது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த தஸ்பீஹ். இந்த தஸ்பீஹ ஓது உனக்கு நல்லாயிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பினாங்க. கொஞ்சம் கூட முகம் சுளிக்கல. எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களே நமக்கு தரலை அப்படி நினைக்கல. யாருக்கும் கிடைக்காத ஒன்ன ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க தஸ்பீஹாத்த என்கிற நிம்மதியோட சந்தோஷத்தோட திரும்பி போனாங்க. ஒரு கட்டத்துல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடல் நலம் விசாரிச்சுட்டு போறாங்க. அரபுகள்ல பலரும் சஹாபாக்கள் பலரும் வந்து பிள்ளைய வந்து பார்த்துட்டு போறாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பிள்ளைங்களை பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, லவ் நதர்த அன் வலதைக்க ஷைஅன் வ குல்லு நதரின் லைஸ லஹு வஃபா ஃபலைஸ பிஷை. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்க, நீங்க ஏதாவது அல்லாஹ்க்கு நேர்ச்சி செஞ்சுக்க கூடாதா, நதிர் வைக்க கூடாதா? அல்லாஹ் என் பிள்ளைக்கு நல்லானா நான் இதை செய்யறேன் அப்படின்னு ஏதாவது நேர்ச்சி வைக்க கூடாதா அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. பொதுவா கஷ்டமான நேரத்துல பலதும் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது, அது தூண்டி விடுறதுக்கு யாராவது வேணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன் பரிஅ வலதாய சும்து லில்லாஹி தலாத்தத அய்யாமின் ஷுக்ரா. ஆமா, கரெக்ட், நியாயம்தான், நான் செய்யறேன். என்னுடைய 2 குழந்தைகளுக்கும் அல்லாஹ் ஷிஃபாவை தந்துட்டா, அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்துட்டா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 3 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா உடனடியா அந்த நேரத்துல உடனடியா அவங்க நியத்து வச்சுட்டாங்க. வக்கால ஜாரியத்துல் லஹு நூபியா, நூபியா என்கிற ஒரு அடிமை அவங்களுக்கு இருந்தாங்க. அந்த அடிமை பெண்மணி சொன்னாங்க, இன் பரிஅ சய்யிதாய சும்து லில்லாஹி தலாத்தத அய்யாம் ஷுக்ரா. என்னுடைய எஜமானர்கள் 2 பேரும் 2 பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் உடல் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தா நானும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமா 3 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. வகாலத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிஸ்ல தாலிக். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும், ஆமா என் பிள்ளைங்களுக்கு நல்லாயிட்டா, உடம்பு நல்லாயிட்டா நானும் 3 நோன்பு வைக்கிறேன் என்று நியத் செஞ்சாங்க. ஒரு ரிவாயத்துல வருது, பிள்ளைகளும் கூட நாங்களும் நோன்பு வைக்கிறோம் நியத் வச்சாங்களாம். அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ் 2 பேருக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, நல்லாயிட்டாங்க. இப்ப நல்லான உடனே 3 நோன்பு வைக்கணும். 3 நோன்பு வைக்கிறதுக்கு 5 பேரு, அலி ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, அடிமை பெண்மணி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, 5 பேர் நோன்பு வச்சிருக்காங்க. 5 பேருக்கு சஹர் செய்யணும்,
5 பேர் இஃப்தார் செய்யணும். 5 பேருக்கு சஹர் செய்யறதுக்கு கூட வீட்டுல சோறு கிடையாது, வீட்டுல அதுக்குண்டான ஏற்பாடு கிடையாது. ஃபலைஸ இந்த ஆலி முஹம்மத் கலீலுன் வலா கஸீருன், ரொம்ப ரொம்ப குறைவான பத்தாத அளவுக்கு உண்டான உணவு தான் இருக்கு, அதுக்கு மேல உணவு இல்லை. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா ஷம்மூன் இப்னு ஜாரியா அல் ஹைபரி அப்படிங்கிற ஒருத்தர் வக்கான யஹூதியா, அவர் ஒரு யூதர். அந்த யூதர்ட்ட போய் ஃபஸ்தகரத மின்ஹு ஸலாத்தத அஸ்ஃபீன் மின் ஷஈர், 3 படி கோதுமை கடனா வாங்கிட்டு வர்றாங்க. ஈருலக சர்தார் தலைவருடைய மகளுடைய வீட்டு வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. எதனால சய்யிதத்து அஹ்லி நிசாவானாங்கன்னு தெரியணும்ல. சொர்க்கத்து பெண்மணிகளுடைய தலைவி ஆகணும்னா சும்மாவா உட்கார்ந்துகிட்டே ஆக முடியும்? எவ்வளவு கஷ்டமும் எவ்வளவு சிரமமும் இந்த சின்ன வயசுக்குள்ள 22 வயசுக்குள்ள அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா போய் 3 படி கோதுமைய கடனா வாங்கிட்டு வர்றாரு. கடனா வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்தாங்க. கொடுத்து இந்தமா அத ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அதுல ஒரு படியை எடுத்து ஃபர்ஸ்ட் நாள் அரைச்சி அதிலிருந்து காலையில சஹர் கொஞ்சம் வச்சுட்டு மீதி இருந்தது இஃப்தாருக்காக. இஃப்தார் நேரத்துல ஒரு 5 ரொட்டு சுட்டு இஃப்தார் செய்யறதுக்காக எல்லாம் உட்கார்ந்தாச்சு. இஃப்தாருக்காக உட்கார்ந்து நோம்பு திறக்கிறதுக்கு உட்கார்ந்தாச்சு. 5 பேரும் நோம்பு திறக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது வாசல்ல ஒரு சப்தம், இதா அத்தாகும் மிஸ்கீன் ஃபவகஃப பில் பாப் வகால அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல பைத்தி முஹம்மத் அன மிஸ்கீன் மின் மசாகினி உம்மத்தி முஹம்மத் வ அன வல்லாஹி ஜாய. வெளியில ஒருத்தர் சத்தம் வைக்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களே, அல்லாஹ் மேல சத்தியமா நான் பசியோட வந்திருக்கிறேன், பயங்கரமான பசியோட வந்திருக்கிறேன். நான் உம்மத்தை முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ள மிஸ்கீன்களில் ஒரு மிஸ்கீன், ஏழைகளில் ஒரு ஏழை. நான் பயங்கரமான பசியோட வந்திருக்கிறேன். அத்திஇமூனி, எனக்கு நீங்க ஏதாவது சாப்பிட கொடுங்க. அத்தஅமகுல்லாஹு மின் மவாஇதில் ஜன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்து உணவை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்னு அந்த மிஸ்கீன்களில் இருந்து சத்தம் கொடுக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பாக்குறாங்க. என்ன செய்யறதுமா, இல்ல பாவம் மிஸ்கீனு பசியோட வந்திருக்கிறேன்னு சொல்றாரு, என்ன பண்ணலாம்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கூட யோசிக்கல, என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ செய்யலாம். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவருக்கு கொடுங்க, மிஸ்கீன் வந்துட்டாரு, கொடுத்துருங்க. இருந்ததே 5 ரொட்டி, 5 ரொட்டியும் கொண்டு போய் மிஸ்கீன் கொடுத்தாச்சு. பிள்ளைகள் உட்பட யாரும் நோம்புறதில்லை. மறுநாள் 2வது நாள் இன்னொரு படி கோதுமை எடுத்து அரைச்சி மாவாக்கி சஹருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை இஃப்தாருக்கு வச்சிருங்க. இஃப்தார்ல அதே மாதிரி 5 ரொட்டியை சுட்டாச்சு. ரொட்டியை சுட்டு உட்கார்ந்தாச்சு. இஃப்தாருக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் ஒரு எத்தீமானவர், முஹாஜிர்கள்ல உள்ள மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்கள் சஹாபி, அந்த சஹாபிகளுடைய மகன் அவர் எத்தீம். இப்ப அவர் சொல்றார், உஸ்துஷஹித வாலிதி யௌமல் அகபா, யௌமல் அகபாங்கிற போர்ல எங்க அத்தா ஷஹீத் ஆயிட்டாரு. அத்திமுனி அத்தஅமகல்லாஹு மின் மவாஇதில் ஜன்னா, நான் பசியா வந்திருக்கிறேன், பசியா இருக்கு, எனக்கு சோறு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்து உணவு தருவான் அப்படின்னு அந்த எத்தீம் சொன்னார். அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்க்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கணவருடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு 5 ரொட்டியும் கொண்டு போய் அந்த எத்தீமுக்கு கொண்டு போய் கொடுக்க, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா போயிட்டாரு. 5 பேரும் பட்டினியா படுக்கிறாங்க. 3 நோன்பு வச்சிருக்கிறேன்னு நியத்து வச்சிருக்கிறாரு. 2 நோன்பு முடிஞ்சிச்சு. 3வது நோன்புக்கு அதே மாதிரி சஹர் முடிச்சாச்சு. இஃப்தார் நேரத்துல 3வது படி, அந்த ஒரு படி மிச்சம் இருந்ததுல, அந்த கோதுமை எடுத்து அதை திரிச்சு அதை மாவாக்கி அதுல இருந்து ரொட்டி சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது அத்தாகும் அசீர் ஃபவகஃப பில் பாப், ஒரு சிறை கைதி ஒருத்தர் வெளியில் நின்று இருக்கிறார். அத்திமுனி ஃபைன்னி அசீர் முஹம்மத், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறை கைதிகளில் ஒருவர், பசியோட வந்திருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு வெளியில சத்தம் கேட்குது. அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா அம்மாவை பாக்குறாங்க. ஃபாத்திமா அம்மா கணவனுடைய மனதறிந்து 5 ரொட்டியை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. 3 நாள் இஃப்தாரே இல்லாம கஞ்சி வடை அது பத்தாதுன்னு அதுக்கு மேல ஜோஸ் மில்க்கு என்னெல்லாம் அடிக்கிறோம், கொஞ்சம் கூட இடையில்லாம விட்டு விளாசனம். ஒன்னும் கஷ்டத்தோட 3 நாள் கழிஞ்சு போச்சு.
4வது நாள் இவர் வாங்கிட்டு வந்ததே 3 படி கோதுமை 3 நல்ல காலி. 4வது நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கஷ்டம். அலி ரலியல்லாஹு தஆலா பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது பசியோட இருந்தோம்லாம், பிள்ளைங்க பசியோட இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைங்களை பார்த்த உடனே ஃபலம்மா ரஆஹா அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபகா. பிள்ளைங்களை பாக்குறாங்க, சாப்பிடாம வயிறெல்லாம் ஒட்டி போய் பிள்ளைங்களை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க முடியாம கண்ணீர் விட்டு அழுதுறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, வா கௌஸா யா அல்லாஹ், பாதுகாப்பளிக்கக்கூடியவனே அல்லாஹ்வே, அஹ்லு பைத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமூதுன ஜூஆ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்கள் பசியாலேயே மூத்தா போய் விடுவார்களா? மனம் பொறுக்காம அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், இவ்வளவு கஷ்டத்துல என்னுடைய குடும்பம் இருக்கா, என் குடும்பத்தை சார்ந்தவங்க பசியோடையே மூத்தா போயிடுவாங்களா? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம சிரமப்படுறாங்களே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அந்த துஆ செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்துட்டார். வந்து ஆயத்தை இறக்கினார். சூரத்து தஹர் 76வது சூறாவுடைய ஆரம்பத்திலிருந்து 10 கிட்டத்தட்ட அந்த சூறாக்கள் முழுக்க இது சம்பந்தமாக இறங்கியது. வாய்ப்பு இருந்தா ஒரு தடவை அந்த 76வது சூறாவை எடுத்து தர்ஜுமா பாருங்க, என்ன அர்த்தம் வருது. அதுல அல்லாஹ் சொல்றான், யூஃபூன பின் நذர், அவர்கள் நேர்ச்சையை நிறைவு செய்தார்கள். வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. ஏன் தெரியுமா? நேர்ச்சை வச்சுட்டா நிறைவேற்றணும், நேர்ச்சை வைக்காம நிறைவேற்றாம விட்டுட்டா நாளைக்கு மறுமையில வேதனை உண்டு. அந்த வேதனையை பயந்து அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றினார்கள். அவர்கள் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எப்ப? அலா ஹுப்பிஹி, அந்த சாப்பாடு அவர்களுக்கு தேவையாக இருக்கும் நிலையில், அதன் மீது ஆசை உள்ள நிலையில். அப்படின்னா அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த சூழ்நிலையிலேயும் அவங்க அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தா? மிஸ்கீனன் யதீமன் வஅசீரா. கரெக்டா யார் யார் வந்தாங்களோ அத அல்லாஹ் கரெக்டா லிஸ்ட் வாரியா சொல்றான். மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, எத்தீமுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, ஒரு சிறை கைதிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உணவு கொடுத்தது அல்லாஹ்வுக்காக. ரொம்ப யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு இஃப்தாருக்கு எல்லா இடத்துலயும் உடனே ஒரு வீடியோ எடுத்து, இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இஃப்தார், இங்க பாருங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் நாங்க தான் கொடுத்தோம், சம்சா வச்சோம், அதை வச்சோம், இதை வச்சோம், இது எல்லா வீடியோ வந்துருச்சு. எல்லாம் பாருங்க. இந்த வீடியோ கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து இப்ப பள்ளியாசல் பொருளா வந்துருச்சு. எப்ப எவன் எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. தராவி நடந்தா தராவியை எடுத்து எதுல ஒண்ணு போட்டு விட்டுறாங்க, கஞ்சி ஊத்துறத எடுத்து அவன் உணவத்தம் போட்டு விடுறான், யாருன்னு தெரிய மாட்டேங்குது. கஞ்சி எல்லாத்தையும் சாப்பிடுறத எடுக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு போனா பயந்து பயந்து சாப்பிடுவோம்ல, சாப்பிடுறதே கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அப்பதான் ஒரு கறி எடுத்து வாங்கி வச்சிருக்கோம். கரெக்டா போட்டோகிராஃபர் அதை மட்டும் எடுத்து வெளியே விட்டுறோம். என்னமோ நம்ம கரியா தின்ற மாதிரி என்ன செஞ்சிடும், மூத்தா போற வரைக்கும் அவர் அது ஆல்பத்துல வச்சிருவார். அஜத் வந்தாங்க கறி சாப்பிட்டாங்க அப்படின்னு, அது மூத்தா போற வரைக்கும் ஒரு துண்டு கறி சாப்பிட்டது சொல்லிக்கிட்டே இருக்கு. எவன் எப்ப எடுக்கிறானே தெரியுமாது. எந்த அளவுக்குன்னா நம்ம எதை எடுத்தாலும் பப்ளிக் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்களா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் உணவு கொடுத்தோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, நாங்க கொடுத்ததுக்கு அவங்க எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட நாங்க எதிர்பார்க்கல. அதான் அதுக்கு அர்த்தம். வலா நுரீது மின்கும் ஜஸாஅன், அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு அடுத்த தடவை இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நாங்க ஹெல்ப் பண்ணல, அல்லது அவங்க எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் கொடுக்கல. எது கொடுத்தோம்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் அதை செய்தோம். பின்னாடி அந்த ஆயத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, வரிசையா நீண்ட ஆயத்தை வாசிச்சா 1 மணி நேரத்துக்கு அது மட்டுமே வாசிச்சுட்டு இருக்கலாம். அதனால இப்ப எடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், 3 நாள் 5 ரொட்டி கொடுத்ததுக்கு அந்த 5 பேருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில சொர்க்கத்தை கொடுக்கிறான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம், அதுல என்னென்ன இருக்கும், என்னென்னலாம் கொடுப்பான், வரிசையா சூரத்து தஹ்ருடைய கடைசி வரைக்கும் அல்லாஹ் அடுக்கிக்கிட்டே போறான்.
அவ்வளத்தையும் பார்த்தா நமக்கே தோணும், இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை நாம நோம்பு கஞ்சி குடிக்க உட்கார்ந்து இருக்கும் போது கடைசியா ஒருத்தர் வருவார், பாவமா இருக்கும். அவருக்கு வெறும் பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு கஞ்செல்லாம் காலி ஆச்சுருந்தாங்க, பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். நம்மள்ட்ட முழுக்க கொட்டுற கஞ்சி இருக்குல்ல, கொஞ்சத்தை குடிச்சிட்டு மீதி அவருக்கு கொடுத்தா என்ன கெட்டா போயிடுது, கொடுக்கறதுக்கு மனசு. நானே குடிக்கிறது ஒரு கொட்டரா கஞ்சி, 2வது கொட்டரா கிடைக்க மாட்டேங்குது, இது அவருக்கு வேற கொடுக்க முடியுமா? அதனால அவருக்கு நான் என்ன, இந்த பேரிச்சம்பழத்தை நீங்க சாப்பிடுங்க, தண்ணியை குடிங்க, கஞ்சை மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா அந்த கஞ்சை கொடுத்தா என்ன கிடைக்கும்ன்றதா அல்லாஹ் சொல்றான் வரிசையா. நான் மறுமையை தர்றேன், மறுமையில சொர்க்கம் தர்றேன், சொர்க்கத்துல பட்டாடைகள் நிறைந்த மாளிகைகளை தர்றேன், அவர்களுக்கு பட்டாடை உடுப்ப, அவங்களை சுத்தி சிறுவர்கள் சுத்தி சுத்தி வருவாங்க, அந்த சிறுவர்களை பார்த்தா அப்படியே நட்சத்திரங்கள் படர்ந்திருப்பது போல இருக்கும், அவ்வளவு வெண்மையானவர்கள், அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அள்ளி சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. எப்படிப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட வாழ்க்கை செய்தனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை, ரொம்ப மறைவான வாழ்க்கை. ஒரு கட்டத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய தோழி அவங்க வந்து கேட்கிறாங்க, என்ன ஏன் அழுகுறீங்க? இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அப்போ அந்த சந்தர்ப்பத்திலாம் மக்காவுடைய ஒருத்தவங்க வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, வஃபாத் ஆகி அவங்கள கொண்டு போறது பாடை கட்டி கொண்டு போறாங்கல்ல. பாடை கட்டினா கீழே மட்டும் ஸ்டிச்சர் இருக்கும், மேல எதுவுமே மூடி இருக்காது, ஓப்பனா இருக்கும். அதே மாதிரி கொண்டு போற பழக்கம் தான் இருந்துச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தோழிட்டு சொல்றாங்க, நாளைக்கு நான் மௌத்தா போனா என்ன இப்படிதானே கொண்டு போவாங்க, அப்படி கொண்டு போகும் போது ஒரு புயல் காத்து அடிச்சு அந்த புயல் காத்துல கெட்டி வச்சிருப்போம்ல, மேல இதெல்லாம் போட்டு கெட்டி அந்த முடிச்சு அவிழ்ந்து, அந்த முடிச்சு அவிழ்ந்து 5 துணி போடுவாங்க பெண்களுக்கு, ஆண்களுக்கு 3 துணி, பெண்களுக்கு 5 துணி போடுவாங்க. 5 துணியும் விலகி என்னுடைய கட்ட விரல் அல்லது சுண்டு விரல் வெளியில தெரிஞ்சு அதை யாராவது ஆண்கள் பார்த்துருவாங்களோன்னு பயந்து அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. ஒவ்வொரு பெண்ணும் யார ரோல் மாடலா எடுக்கணும், அந்த ரோல் மாடலுக்குரிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. மௌத்தா போன பிறகு, மௌத்தா போன பின்னாடி நம்மள யாரா கேட்கவா போறா, நீ ஏன் இப்படி இருந்தன்னு அல்லாஹ் கேட்க போறான். மௌத்தா போன பிறகு கூட தன்னுடைய சுண்டு விரல் கூட வெளியில அந்நிய ஆணுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. வசியத்து செஞ்சிருந்தாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கிட்ட, நான் இறந்து போனால் வஃபாத்தானால் இரவில் வஃபாத்தாவேன், இரவோடு இரவாக என்ன அடைக்கணும், யாருக்கு எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாரும் வந்து தீதார் பார்த்து. இப்ப அப்படி ஒரு பழக்கம் இருக்கு, அந்நிய பெண்கள் சம்பந்தம் இல்லாதவங்க மௌத்தா போயிட்டா அவங்களை போய் பார்க்கணும். பெண் அவங்க ஹயாத்தா இருக்கும்போது நம்ம போய் பார்க்கணுமா, பார்க்க கூடாதுல்ல. அப்ப வஃபாத்தான பிறகும் பார்க்க கூடாது. அவங்களுடைய சொந்தங்கள் நெருங்கியவங்க அவங்க மட்டும்தான் அந்த தீதார் பார்க்கணும். அவங்க தீதார் பார்க்கறத ஒரு சவாபா நினைச்சுக்கிறாங்க. தொழுகைக்கு வந்தா சவாபு உண்டு, அடக்கிற இடம் வரைக்கும் போனா சவாபு உண்டு, ஆனா தீதார் பார்த்தா சவாபு உண்டுன்னு எந்த ஹதீஸ்லயும் வரல. தீதார் பார்க்கறதெல்லாம் சவாப். கடைசியா ஒரு தடவை கூட மூஞ்ச பார்க்க விடல, ஏன் கத்துறாங்க? மூஞ்சி நீ பார்க்க கூடாதுப்பா, அவங்க அந்நிய பெண்ணு, அவங்களுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. நான் பக்கத்து வீட்டுல இருந்தேன், பக்கத்து வீட்டு பொம்பளை, அவங்க கடைசி நேரத்துல முகத்தை பார்க்க கூட உடலையே. ஹயாத்தா இருக்கும்போது முகத்தை பார்க்க கூடாதுன்னா மரணித்த பிறகு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அழுறாங்க. அப்ப அந்த பெண்ணு தோழி சொன்னாங்க, நான் பக்கத்து நாட்டுக்கு போனேன், அந்த நாட்டுல ஒரு நடைமுறை பார்த்தேன். அந்த நடைமுறை என்னன்னா, இப்படி பாட கட்டி ஜனாசா உள்ள வச்சு ஜனாசாவுக்கு மேல இப்படி இப்ப நம்ம சந்தூக்கு பெட்டி வச்சிருக்கோம்ல, இது மாதிரி கூடு போட்டு அப்புறம் கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு சந்தோஷம் தாங்க முடியல. நான் வஃபாத்தானா என்னையும் அப்படித்தான் கொண்டு போறோம், நான் நைட்ல கொண்டு போறோம், இரவோடு இரவா அடக்கம் பண்ணிடணும், எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது, சொந்த பந்தங்கள் மட்டும்தான் இருக்கணும், அப்பமும் பாடையில கொண்டு போக கூடாது, அதுக்கு மேல மூடி போட்டு அதுக்கு மேல துணியை போட்டு மறைச்சுதான் கொண்டு போகணும். இவ்வளவு நிபந்தனைகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவர்கிட்ட வசியத்தா சொல்லியிருந்தாங்க. இப்போ உள்ள பொம்பளையா இருந்தா வசியத்தை என்ன செய்வாங்க, நான் மௌத்தா போனா நீங்க வேற பொண்டாட்டி கட்டிக்குவீங்களோ, எப்ப மௌத்தா போனாலும் வேற பொண்டாட்டி கட்டிக்குவீங்களா, வேற பொண்டாட்டி கட்டினா நம்ம பிள்ளைங்க பாடலாம் என்ன ஆகுறது, கொஞ்சம் யோசிச்சுக்கிங்க. இருக்கிற காலத்துல என்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவ்வளவு பேணுதலாக பக்குவமாக இருந்தாங்க. தன்னுடைய வஃபாத்துக்கு பிறகு கூட அந்நிய ஆண்கள் தன்னை பார்ப்பத அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா விரும்பல. ஆயிஷா அம்மா சொல்றாங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருவாய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரபுல் மௌத்துல இருக்கிறார். அப்போ ஃபாத்திமா வந்தாங்க. ஃபாத்திமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க சைகை செய்து. ஃபாத்திமா போனாங்க. காதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ரகசியம் பேசுறாங்க. ஃபாத்திமா காதுல ரகசியம் பேசின உடனே ஃபாத்திமா பொலன்னு அழுதாங்க. அழுதுட்டே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. ஃபாத்திமா போனாங்க. திரும்பவும் ஃபாத்திமாவுடைய காதுல ஏதோ ரகசியம் சொன்னாங்க. ஃபாத்திமா சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. நான் இதை ஃபுல்லா நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தேன் என்ன நடக்குதுன்னு. ஆனா ஒண்ணும் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வந்தாச்சு. பிரிது ஒரு நாள்ல நான் ஃபாத்திமாட்ட கேட்டேன், ஃபாத்திமா அந்த நேரத்துல சக்கராத் ஹால்ல உங்க அத்தா உன்னை கூப்பிட்டு ஏதோ பேசுனாங்க, நீ அழுத, அப்புறம் ஏதோ உங்ககிட்ட சொன்னாங்க, நீ சிரிச்சியே, என்ன சொன்னாங்க அப்படின்னு ஆயிஷா அம்மா கேட்டாங்க. பொதுவா பொம்பளைங்களுக்கு மனசுக்குள்ள கிடைக்காது, கேட்கணும்னா கேட்டாவும் ஒருத்துக்குள்ள கேட்கணும், இல்ல மனசுல கிடைக்காது. ஆயிஷா அம்மாவும் பொம்பளை தானே, அதனால ஃபாத்திமாட்ட கேட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூப்பிட்டாங்க, அத்தா கூப்பிட்டாங்க. அத்தா கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மருதுல் மௌத்துல, இந்த நோயில நான் வஃபாத் ஆயிடுவேன், நான் மௌத்தாயிடுவேன் என்கிற செய்தியை எனக்கு சொன்னாங்க. நான் தாங்க முடியாம அழுதேன். அப்புறம் திரும்ப ஒரு தடவை கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஃபாத்திமா நான் வஃபாத்தான பிறகு என் குடும்பத்துல இருந்து என்னை முதல்ல சந்திக்க கூடியவள் நீதான், நீதான் என்ன முதல்ல சந்திப்ப அப்படின்னு எங்க அத்தா சொன்னாங்க. நான் சிரிச்சேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல சந்திப்பேன்னா நம்ம குடும்பத்துல நீதான் முதல்ல மௌத்தா போவேன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக போறாங்க. வஃபாத்துக்கு பிறகு நம்ம குடும்பத்துல முதல்ல நீதான் என்கிட்ட வருவ அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? நீதான் முதல்ல மௌத்தா போவேன்னு அர்த்தம். நம்ம அத்தா நம்மளை கூப்பிட்டு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். மௌத்தா போற நேரத்துல, டேய் வாடா பாசக்கார புள்ள, உன் மேலதான்டா நான் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன், நான் மௌத்தா போறேன்டா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீதான் முதல்ல எனக்கு வருவ, 4 நாள்ல நீ மௌத்தா போயிடுவ அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? போற காலத்துல ஏயா உனக்கு சும்மா போக வேண்டியதானே, போன சும்மா போக வேண்டியது, என்னையுமா கூப்பிடுறாரு கேட்க மாட்டோம். ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு எப்ப வயசு எத்தனை? 21 வயசு பிள்ளைய கூப்பிட்டு 6 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல்ல வஃபாத். அன்னைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரமலானுடைய பிறை 3, இன்னைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துடைய நாள். ரமலான் பிறை 3ல அன்னை ஃபாத்திமா ரலி 6 மாசம் தான் வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு. என்ன வார்த்தை அது? நான் மௌத்தா போன பின்னாடி நீ முதல்ல மௌத்தா போயிடுவ, நீ சீக்கிரம் என்ன வந்து சந்திப்பேன்னு கேட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு சந்தோஷப்பட்டாங்கன்னா அப்ப அந்த அக்காவுக்கும் மகளுக்கும் உண்டான உறவு எவ்வளவு உயர்தரமான உறவா இருந்திருந்தா அந்த சந்தோஷம் வந்திருக்கும். அப்ப ஒவ்வொரு பெண்ணும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அந்த வழியை பின்பற்றி நடக்கணும், அவங்களதான் ரோல் மாடலா எடுத்து நடக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் வீட்டு பெண்களை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிச்சுவடு பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم اقض حوائجنا يا قاضي الحاجات. اللهم اشف أمراضنا يا شافي الأمراض. اللهم اشف أمراض من أوصانا بالدعاء يا شافي الأمراض. اللهم بارك لنا، اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.